ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓப்பன் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காவை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகணும், இதுலேயே நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி இந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடயே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 மூடி திருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடயே சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம். இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு அரைச்சதும் இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 கப் தயிரில் அரைச்சி விழுத சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உப்பு லைட்டாக சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கரைச்சி வச்ச தயிரை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இந்த டைமில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வெண்டைக்காய் வதக்கும் போதே உப்பு சேர்த்துருப்போம். சப்போஸ் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வந்தோன்னே இறக்கிடுங்க. ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்ம மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்களும் வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக வெயில் காலத்துக்கும் நல்லது. வயிற்று புண்ணு இருந்தாலும் சரியாகும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.